அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் விசித்ரா வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில ரூமர் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அதாவது கவிதா சதின்னு சொல்லி அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க உச்சிமா ஃபேனு. அவங்க என்ன இந்த மாதிரி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விசித்ரா கன்ஃபார்ம் எலிமினேஷன் பண்ணுறாங்க. விக்ரம் விசித்ரா ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா பர்பஸாக எலிமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்லாங் இந்த இவரை விக்ரமை குறிக்கிற மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்க. அதே மாதிரி இப்போ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அப்படிங்கிற அந்த சாங் எட்டிப்பட்டி ராசா மூவிலேருந்து போட்டிருக்காங்க ப்ரோ. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் விசித்ரா வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் இந்த 6 மணி சாங் என்னடா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாங்க அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் சேலை கட்டி தான் சாங் போட்டிருக்காங்க. எனக்கு இவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தோன்னே பக்குன்னு இருந்துச்சு. ஆனால் அதில் நான் அதை யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா அதில் விச்சுவமா வேற லெவலில் டான்ஸ் ஆடிடுறாங்க. அந்த ஃபோட்டோவில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள், அதனால தான் எடுத்து போட்டேன். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் ஆடிருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது உண்மையாக பொய்யா, நம்ம பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படிங்கிறது எனக்குமே சொல்ல தெரியலைங்க. அதாவது இன்னும் கன்ஃபார்மாக யாருமே இந்த மாதிரி விசித்ரா எலிமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு சில ஹிண்ட்டு மட்டும்தான் வந்திருக்குது. விசித்ரா இந்த வாரம் எலிமினேட் ஆகிறாங்க. இப்போ இந்த கவிதா சொல்கிறாங்க, அதை நான் என் மனசில் ஒத்துக்க முடியாதான். ஏன்னா எலிமினேஷன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆதரவு அவ்வளோ இருக்குது. நேற்று இமாத்திரனே கூட ஒரு ட்வீட் போட்டார், இந்த மாதிரி விசித்ரா ஃபேமிலியால் இந்த ஷோக்கே ஒரு ஹைப் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் பர்பஸாக வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா விஜய் டிவிக்காரன் எப்படி வேணால் பண்ணுவான், அது உங்களுக்கே தெரியும். இந்த ரவீனா முண்டத்தை ரவீனா விஷப்படல தூக்கி வெளியே போட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வெளியே போடாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவீனா வச்சே இந்த ஷோ ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ரவீனாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவனுக்கு சரணவுக்கிற முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் விசித்ராவுக்கு எந்த முக்கியத்துவம் பெருசாக கொடுக்கறது இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ப்ரொமோலையெல்லாம் பெருசாக வர்றதில்லை. அப்போ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி கவிதா சொல்லியிருக்காங்க. எனக்குமே சொல்ல தெரில. ஆனால் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதாக இருந்தாலும் நாளைக்கு தான் தெரியும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.